ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி வந்துட்டு பூரி போலியே நல்லா பொசு பொசுன்னு பொங்கி சுடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி காய வச்சுக்கிடணும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்துட்டு சுடு தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம வந்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு மாவு சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்துட்டு அளவு கிடையாது. இப்போ வந்துட்டு மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு மாவு வந்துட்டு நம்ம கையிலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி மாவு எல்லாத்தையும் பிணைய போகிறோம் அப்படின்னா, ஒரு சைஸ் உருண்டை வந்துட்டு சின்ன சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கிடலாம். அந்த உருண்டை வந்து மித்தம் இருக்கிற உதிரியாக மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு வந்துட்டு இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த மாவுலாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒட்டிக்கும். நாம் வந்துட்டு சப்பாத்திக்கு இது போல் மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா சாஃப்டாக சூப்பரான சப்பாத்தி நம்ம சுடலாம். இது போல் சப்பாத்தி மாவு பிணையும் போது நம்மளுக்கு எண்ணெய் எதுவுமே தேவைப்படாது. இப்போ வந்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய தேவையும் கிடையாது. உடனே திரட்டி சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு திரட்டிட்டு போட்டாச்சு. அடுப்பை வந்துட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் 1 நிமிஷம் போலையும் இன்னொரு பக்கம் ஒரு அரை நிமிஷம் போலையும் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு பக்கத்தை திருப்பி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுட்டு தோசை கண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பொசு பொசுன்னு நம்மளுக்கு வந்து சப்பாத்தி பூரி போலியே பொங்கி வந்துடும். இதுக்கு வந்துட்டு நிறைய எண்ணெயுமே தேவைப்படாது. எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம், மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிடலாம். அப்படி எண்ணெய் வேணாம் அப்படின்னா நெய் வந்துட்டு மேலேயே தேய்ச்சி விட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்துட்டு மேலே லேசாக தடவி விட்டு எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்டான சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வேலையும் ஈஸியாக முடிச்சிடும், சாஃப்டான சப்பாத்தியும் கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு உடச்சி சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பிச்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ரேஷனில் வாங்கின கோதுமை தாங்க செய்கிறேன். ரேஷனில் வாங்கின கோதுமை வாங்கின்னு வந்து கழுவி காய வச்சு அரைச்சி வச்சு அதில் தான் நான் இப்போ சப்பாத்தி செய்கிறேன். இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் கோதுமை வந்துட்டு வாங்காதவங்க வாங்கிட்டு இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதே போல் தான் செய்வீங்க. நல்லா டேஸ்ட்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.